தனியா வந்து என்ன சாகடிக்கிறதுக்கு பதிலா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன கொன்னுடலாண்டி. சித்ரா பாத்தியா, உன்னால அம்மா எப்படி ஆகுறாங்க பாரு. அம்மாக்கு இதெல்லாம் தேவையா சித்ரா? டேய், நீ ரொம்ப உத்தம மாதிரி பேசிட்டு இருக்காத. இவளை கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் நாங்க இருக்கோம். உனக்கு ஏன்டா இந்த வேண்டாத வேலை எல்லாம்? அம்மா, நான் இவளோட அண்ணம்மா. ஓ, அந்த நினைப்பெல்லாம் கூட உனக்கு இருக்காப்பா? ரஞ்சிதாவை தவிர எங்க எல்லாரையும் நீ மறந்துட்டேன்னு நினைச்சேன்ப்பா. அக்கா, அருணை பத்தி உனக்கு நல்லா தெரியும், அப்புறம் ஏக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்ச அருண் இப்ப இல்ல. இவன் தான் மொத்தமா மாறிட்டானே. அம்மா, ஏன் மேல இருக்க கோவத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லம்மா. இவளை எப்படி திருத்தணும் தான் நாம இப்ப பாக்கணும். நீ திருந்துட்டியாடா முதல்ல? அம்மா பேச்ச மதிச்சு நடந்துகிட்டியாடா நீ? கல்யாண விஷயத்துல இப்ப வரைக்கும் நீ என்ன ஏமாத்திக்கிட்டு தானே இருக்க. உன்னை பார்த்துதான் இவளும் கத்துக்கிட்டா. இவளை திருந்த சொல்றதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு? முதல்ல உனக்கு என்னடா உரிமை இருக்கு? அண்ணி, என்னதான் கோவம் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஆமாக்கா, எங்களை தான் உறவே இல்லைன்னு ஒதுக்கி வச்சிட்டீங்க. உரிமையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அருண் என்ன பண்ணா? நான் இவளை ஏதோ சொல்லிட்டேன்னு இவன் மாடிக்கு வந்துட்டான்ல. நாங்கெல்லாம் வேண்டான்னு நினைச்சுதானே அவன் வந்தான். அம்மா, நான் வேணாம் நினைச்சுதான் நான் போகலம்மா. இது நம்ம வீடுமா. நான் எங்க இருந்தா என்ன? டேய், வீடே ரெண்டா உடைஞ்சதுக்கு அப்புறமா நீ எங்க இருக்கன்றது தான் முக்கியம். வித்யா, நான் எங்க இருந்தாலும் உங்க எல்லார் மேலயும் அதே அக்கறையோட தான் இருக்கேன். அது ஏன் உங்க யாருக்குமே புரியவே மாட்டேங்குது. டேய், சும்மா நடிக்காதடா. அன்பு அக்கறை எல்லாம் உனக்கு அப்புறம்தான். முதல்ல மரியாதை வேணும்டா. நீ இவளை பார்க்க மாடிக்கு போக கூடாதுன்னு உனக்கு கண்டிஷன் போட்டேன். அதையும் மீறி நீ அங்க போய் உட்கார்ந்துகிட்ட. அம்மாவை மதிக்க வேண்டியதில்லை, அம்மாவுக்கு கொடுத்த வாக்கையும் மதிக்க வேண்டியதில்லை. உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி வேணாலும் இருக்கலாம்ப்பா. மூத்தவனா இந்த பாடத்தை தான் நீ சித்ராவுக்கு கத்து கொடுத்திருக்க. அம்மா, நீங்க பேசுறது நியாயமே இல்ல. இப்படி எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் நான் சித்ராவை வெளியே அனுப்பவே வேணான்னு சொன்னேன். எவ பேச்சையோ கேட்டுக்கிட்டு நீங்க இவள அனுப்பி வச்சீங்க. ஆனா நீங்க இப்ப அண்ணனை குறை சொல்றீங்க. முதல்ல அவளை கூப்பிட்டு நீங்க என்னன்னு கேளுங்கம்மா. அவளை ஏண்டி கேட்கணும்? இவ பாத மாறி போனா அதுக்கு கல்பனா தான் காரணமா?